அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஜக சாமுவேல். மதிப்புக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களே, வணக்கண்ணே, எப்படி இருக்கிறீங்க? அடக்கி வாசிக்கின்ற சேகர் பாபு. நான் சொல்லணே, நீங்க தானே சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய முதலமைச்சர் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார். ரொம்ப அடக்கி தான் வாசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. பாலியல் குற்றங்களை பார்த்து கொண்டு இருக்கின்ற அமைச்சர்கள், காவல்துறைகள். ஏன்னா அவங்க முதலமைச்சர் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார். பாலியல் குற்றங்கள் செய்தாலும் பார்த்து கொண்டிரு, காஞ்சா வித்தாலும் பார்த்து கொண்டிரு, கள்ளச்சாராயம் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பிலே எதிரிலே கள்ளச்சாராயம் வித்தாலும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிரு. ஏனென்றால் உங்களுடைய முதலமைச்சர், அதாவது தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர்கள், காவல்துறையினுடைய பெருமக்கள் எல்லாம் குற்றங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது கிளம்பாக்கம் பாலியல் குற்றமா இருக்கட்டும், அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் குற்றமா இருக்கட்டும், கெஞ்சா வழக்கா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், நீதிமன்ற வாசலிலே கொலை நடந்ததா இருக்கட்டும், எல்லாவற்றையும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கண்டு கொள்ள தேவையில்லை என்று சொல்லி அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறார். அதற்கு முதன்மையான ஒரு எக்ஸாம்பிள் நான் என்னுடைய வாயால சொல்லல, நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில சொல்றாரு, எங்க முதலமைச்சர் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாரு. அடக்கி வாசிங்கய்யா, திமுகவுக்கு முடிவுரை எழுதும் காலம் வந்துவிட்டது. அது என்ன, இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற முதல்வர்? இப்ப என்ன, முதலமைச்சருடைய இரும்பு கரம் எல்லாம் துருப்பிடித்து போய்விட்டதா? துருப்பிடிச்சுன்னா கைலாங்கல்ல போட்டு பேரிச்சம்பழமோ அல்லது சோம்பப்பொடியோ வாங்கி சாப்பிடுங்க. தமிழகத்தை சுடுகாட்டாய் மாற்றிக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவுரை நேற்று நீங்கள் கண்ணார பார்த்திருப்பீர்கள். அண்ணன் சேகர் பாபு அண்ணன், அறநிலைத்துறைக்கும் உங்களுக்கும் சம்மதமே கிடையாது. உங்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது தெரியுமா? ஆனால் தெய்வீக தன்மத்தை, தெய்வீக உணர்வோடு கூட இருக்கின்ற ஒரு அமைச்சர் பெருமக்கள் திமுகவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு துறையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மெத்தன போக்கான ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறீங்க. என்னன்னு கொடுக்குறீங்க? பாஜகவினுடைய ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்றத்திலே நடந்தது. அங்க இருக்கிற ஆட்கள் யாரும் அதிலே கலந்து கொள்ளவில்லை. நான் ஒன்று பெருமையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த காணொலி வாயிலாக. திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்றம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று சொல்லி அவர்கள் ஆர்டர் போட்ட 1 மணி நேரத்திலே கூடப்பட்ட கூட்டத்தை நீங்கள் பார்த்து ஸ்தம்பித்திருப்பீர்கள். அது இந்துத்துவம் கூட்டமாயிருக்கட்டும், அதிலே தேசியவாதிகள் கலந்து கொண்ட பெரும்பான்மையான கூட்டம் அதிகமாயிருந்தது. இந்துத்துவ கூட்டத்தை தாண்டியும் தேசியவாதிகள் கூட்டத்தை தாண்டியும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, அந்த கூட்டம் யார் என்று தெரியுமா? அடிக்கடி எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார், திமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ரத்தம் எங்க உடம்புல இருக்குது, நரம்புல இருக்குது, நாடியில இருக்குது. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பாஜகவின் கொடி பறந்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்திலே கூடின கூட்டம், இந்துக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேசியவாதிகள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும். திமுகவை அழித்துத்தான் ஆக வேண்டும். இந்து விரோத கட்சி, சமூக நீதி பொய்யாக பேசுகின்ற கட்சியை இந்த தமிழ்நாட்டில ஆள விடக்கூடாது என்று சொல்லி தன் மனதிலே வைராக்கியத்தோடு கூடின மிகப்பெரிய கூட்டம் என்பதை இந்த திமுகவினுடைய கூட்டங்கள் மறந்துவிடக்கூடாது. 2026 எப்பொழுது தேர்தல் வரும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை சுடுகாடாய் மாற்றிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். ஆகவே திருப்பரங்குன்றத்துல 1 மணி நேரத்துல கூடின கூட்டங்க. நீங்க 144 ஆர்டர் போட்டாலும் போடலனாலும் ஒரு தெய்வத்தை பார்ப்பதற்கு எதுக்கு தான் இந்த மதிப்புக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயன்னு சொல்லி தெரியல. ஆனா 144 போட்டோம் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்க திமுகவினுடைய அமைச்சர்களே,
தொண்டர்களே, திமுகவினுடைய பெருமக்களே, உங்களுக்கு இதுதான் கடைசி ஆட்சி. ஓங்கோலுடைய ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்க தமிழகத்தினுடைய மக்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஆகவே உங்களுடைய பொய்யான மாயாஜாலம், நிர்வாக சீர்கேடு எதுவும் பலிக்காது. பொய்யான தேர்தல் அறிக்கை எல்லாம் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயே உங்களுக்கு 144 போடுறீங்க. அங்க இருக்கிற மூர்த்தி என்ற ஒரு அமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நடைபயணமாய் ஊர்வலம் செல்கிறார். ஒரு ஊருக்கு 144 போட்டா எல்லாருக்கும் தான் அந்த சட்டம் பொருந்தும். ஆனா திமுகவினுடைய ஆட்சியாளர்களுக்கு, திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு சட்டம் என்றால் இது எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 திருப்பரங்குன்றத்தில் 1 மணி நேரத்தில் கூட்டம் கூடியிருக்கிறது. மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இந்துத்துவம் கூட்டமாய் நீங்க பார்க்காதீங்க, தேசியவாதி கூட்டமாய் நீங்க பார்க்காதீங்க. திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, ஊழல் கட்சியான திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் கடவுளான முருக பெருமானிடத்துல முறையிடும்படியாய் கூடின கூட்டம் 1 மணி நேரத்தில். நீங்கள் 144 போலனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள் அங்கே கூடியிருப்பார்கள், மறுக்க முடியாது. காங்கிரசினுடைய மதிப்புக்குரிய ஐயா செல்வம் பெருங்கதொகை சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரசுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். நாங்கள் போய் திருப்பரங்குன்றம் மலைக்கு வழிபாடு செய்ய போறோம் என்று சொன்னீங்களே, அதே போல கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமா? 1 மணி நேரத்தில் கூடின கூட்டம். உங்களுக்கு 1 மாதம் அவகாசம் தருகிறேன். உங்களோடு கூட இணக்கமாக திமுகவை சேர்ந்தவர்கள் உங்களோடு கூட கூடுவார்களா? இந்துத்துவத்தை சேர்ந்தவர்கள் உங்களோடு கூட கூடுவார்களா? கூட முடியாது. 1 மாதம் அவகாசம் நான் உங்களுக்கு தருகிறேன். அண்ணன் செல்வம் பெருந்தொகை அவர்களே, வாய்ஜாலம் காட்ட வேண்டாம். மறுபடியும் அந்த தமிழ் கடவுளான முருகன் திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்.